நான் பிறந்ததோ ஒரு விந்தை. எப்படிங்க? எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி? என்னுடைய வரலாறு என்று தெரிவிக்கின்றேன். அனைவரும் அதே போல் தகவல் தெரிவிக்கின்றேன். அப்படி இருந்தாலும் எப்படி என்றால் ஆதியிலேயே குந்தி போஜன மகாராஜனுக்கு குழந்தை இல்லையா? அந்த நேரத்தில் அதாவது 3 பெண் பிள்ளையும் ஒரு ஆண் மகனும் பெற்றெடுத்தாராம். 3 பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும், ஆண் பிள்ளை என்று சொல்லக்கூடிய வசதியார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையும் பெற்றெடுத்தாராம். அந்த நேரத்திலே பெற்றெடுத்த பிறகு சிறப்புடனே வாழ்ந்து வருகின்றாராம் குந்தி போஜன மகாராஜன் குந்தல நாட்டில். குந்தல நாட்டிலேயே சிறப்புடனே வாழ்ந்து வருகின்றாராம் குந்தி போஜன மகாராஜன். சில நாட்களாக புத்திர சந்தானம் என்றது கிடையாது. தவங்கள் செய்து பெற்றெடுத்தாராம் 4 பிள்ளைகளை. 3 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண்மகன். வசுதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகன். பெண் பிள்ளை யாராரு தெரியுமா? அதாவது சாந்தவதி, ராதை இப்படி என்று சொல்லக்கூடிய 3 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாராம் குந்தி போஜன மகாராஜன். ஒரு நாளன்று அதாவது கோவத்திலே சிறிது வழங்கக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் ஒவ்வொரு நாட்டுக்கு சென்று எப்படி என்றால் மகாராஜனுக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளிலே குந்தி போஜனனுக்கு பிள்ளைகள் காரணத்தினாலே ஸ்ரீகாரமாக பெற்று வந்தார். மகாராஜனிடத்திலே சென்று ஒரு பிள்ளை ஒண்ணும் என்று கேட்க பிரேதா என்று சொல்லக்கூடிய பெண்ணை எடுத்து வந்து நாட்டை அதாவது தன்னுடைய நாட்டை குறித்து குந்தி என்று சொல்லக்கூடிய நாமத்தை பேரு வைத்து சீரும் சிறப்போடு வளர்த்து வருகின்றார். வளர்த்து வருகின்ற நேரத்தில் அந்த நாட்டை நாடி அதாவது கோவத்தில் சிறிது எழுதக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் ஆனவர் வந்தாராம் ஒரு நாள். வந்த பிறகு ஏனென்றால் அன்னவர் ஒவ்வொரு நாட்டுக்கு சென்று தவம் செய்வது வழக்கமா. அந்த நேரத்திலேயே தவம் செய்யும் நேரத்திலே குந்தல நாட்டை நோக்கி வருகின்றாராம் தூர்வாச மகாமுனிவர். வருகின்ற நேரத்தில் எனக்கோ உன்னுடைய நாட்டில் சில காலம் நான் தவம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தாராம். கேட்டார் யாரு? தூர்வாச மகாமுனிவர். கேட்ட பிறகு ஐயா நீங்களோ தவம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார்களே, தாங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு யாரையா இருக்கின்றார்கள்? அந்த நேரத்தில் சூரசேன மகாராஜானவர் அதாவது தூர்வாச மகாமுனிவர் ஆனவர் ஆணாயிருந்தால் என்ன, பெண்ணாயிருந்தால் என்ன, யாராயில் இருந்தாலும் நான் மனப்பூர்வ ஒப்புக்கொள்வேன் என்று தெரிவிக்க அந்த நேரத்தில் ஐயா எனக்கு இருப்பதோ 3 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண்மகன். என்னிடத்திலே இருப்பது 5 வயது இருக்கக்கூடிய குந்தமாதேவி இருக்கிறார். குந்தி என்று சொல்லக்கூடிய 5 வயது பெண் இருக்கின்றது என்று தெரிவித்தார். அந்த நேரத்தில் இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு தொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தாராம் தூர்வாச மகாமுனிவர். அந்த நேரத்தில் குந்தமாதேவியானவர் தொண்டு செய்கின்றாராம் அன்னவருக்கு. அதோடு சொல்லக்கூடிய வார்த்தை சிறுமேல் கொண்டு தொண்டு புரிந்து வருகின்றாராம் குந்தியானவர். ஆமா, அன்னவருக்கோ தூர்வாச மகாமுனிவர் தவமோ முடிந்தது, 1 ஆண்டு காலம் முடிந்தது நன்மையாக. அன்னவரோ வேறு நாடு செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் அம்மா என்னிடத்தில் அனைவரும் சாபத்தை பெற்றாரே தவிர யாரும் தன்னை போல் தொண்டு செய்து சாபத்தை பெறவில்லை அப்படி என்று சொன்னாராம் தூர்வாச மகாமுனிவர். கோபத்திலே சிறந்தவர் அன்னவர். அந்த நேரத்தில் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாராம் தூர்வாச மகாமுனிவர். அந்த நேரத்தில் குந்தியானவள்
5 வயது பெண் குழந்தை என்ன கேட்கும்? கேட்கலாம் நம்ம போய் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கேட்கும். பசங்க அப்படிதான் கேட்கறது. ஆமா. ஆனால் குந்தியானவள் என்ன கேட்டாலும் தெரியுமா? சுவாமி, உங்களுக்கே தெரியாதா